அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம் என்பது என்ன சொல்லலாம், ரொம்ப முக்கியமான அற்புதமான ஒரு பாதசாரம். இந்த பாதசாரம் ஒரு அற்புதமான பாதசாரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதை தெரிந்து வைத்து கொள்ளணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, மேச ராசியில் 7-9 பாதம். அப்போ மேசராசியில் 7-9 பாதங்கள் என்பது பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம். அதற்கடுத்து சிம்மராசியில் என்ன சொல்கிறான்னா 7-9 பாதங்கள். சிம்மராசியில் 7-9 பாதங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது பூர நட்சத்திரம் 3ஆம் பாதமும் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதமும். தனுசு ராசியில் 7-9 பாதங்கள். அப்போ பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதமும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ நெருப்பு ராசியில் 7-9 பாதங்கள். அந்த 7-9 பாதங்கள் என்ன சொன்னா, சுக்கிரனுடைய பாதங்களும் சூரியனுடைய பாதங்களும் இருக்கு. இது புஷ்கர நவாம்சம். அதற்கடுத்து என்ன சொல்லன்னா ரிஷபம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இது இந்த ரிஷபராசி. அதுக்கடுத்து கன்னிராசி, மகர ராசி. இது மண் ராசி. ரிஷபம், கன்னி, மகரம், மண் ராசி. இதில் என்ன சொல்லலாம்னா அந்த கட்டத்தின் 3-5 பாதங்கள். அப்போ அந்த 3-5 பாதங்கள் எப்படின்னு சொல்லி வரும்போது ரிஷபராசியில் 3ஆவது பாதம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் 4ஆவது பாதமாகவும், ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்பது 5ஆவது பாதமாக வந்துடும். அதே மாதிரி கன்னிராசியில் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதமும், மகர ராசியில் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதமாகவும், கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதமாகவும் வரும். அதே மாதிரி மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதமும், திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதமும் உங்களுக்கு புஷ்கர நவாம்சமாக வரும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மிதுனம், துலாம், கும்ப ராசிகளில் என்ன சொன்னான்னா திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதமும், சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதமும், அதற்கடுத்து என்ன சொன்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதமும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே புஷ்கர நவாம்சமாக எந்த வீட்டுக்கு வரும்? மிதுனம், துலாம், கும்பத்துக்கு வரும். அதுக்கடுத்து கடகம், விருச்சிகம், மீனத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் என்ன சொல்கிறான்னா 1-3 பாதம். கடகத்தில் 1ஆம் பாதமும் 3ஆம் பாதமும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா கடகத்தில் 1-3 பாதங்கள். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா விருச்சிகத்தில் என்ன சொல்கிறான்னா 1-3 பாதம். மீனத்தில் 1-3 பாதங்கள். அப்போ இந்த மீனத்தில் 1-3 பாதம் என்பது என்ன சொல்கிறான்னா புனர்பூசம், அதாவது விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில். அனுசம் 2ஆம் பாதம். கடகத்தில் என்ன சொல்கிறான்னா புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 2ஆம் பாதம். அதற்கடுத்து மீனத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 2ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம். இது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதை என்ன சொல்கிறான்னா 12 ஒவ்வொரு கட்டத்தில் 2 புஷ்கர நவாம்சம் இருக்குது. அப்போ 12 கட்டத்தில் 24 புஷ்கர நவாம்சம். ஒரு மனிதன் டெய்லி உன்னிப்பாக கவனிக்கணும். இன்றைக்கி சந்திரன் எந்த இடத்துல போகிறார், சந்திரன் எந்த இடத்துல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சந்திரன் எந்த இடத்துல போகிறாரோ
அந்த இடத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வந்து சந்திரன் வந்து 6 மணி நேரம் நிற்பார். ஒரு கட்டத்தில் 12 மணி நேரம் நிற்கிறார். மொத்தத்துக்கு சந்திரன் வந்து என்ன சொல்ற 2.5 நாள் நிற்கிறார். அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, அப்படியே மைண்டு விட்டால் வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த சுய தொழில் பார்க்குறவங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடுது, இந்த நட்சத்திரம் வந்து எந்த கட்டத்தில் ஓடுது, இந்த கட்டத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் சந்திரன் போகும்போது எப்படியாச்சும் ஒரு கஸ்டமர் வந்துடுவான். ஒரு லக்கி ப்ரைஸை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2.5 நாளைக்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான்னா 24 48 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 12 அப்போ 60 மணி நேரம். இந்த 60 மணி நேரம் என்பது 2.5 நாள். 24 மணி நேரம் ஒரு நாள், 2 நாளைக்கு 48 மணி நேரம், ஒரு அரை நாள். இதில் சந்திரன் நிற்கும்போது இந்த புஷ்கர நவாம்சம் வந்து என்ன 12 மணி நேரம் இருக்கும். 12 மணி நேரம் இருக்கும். அதில் இந்த 60 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நாம் உன்னிப்பாக அந்த சந்திரன் அந்த இடத்தில் போகும்போதோ அந்த இடத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி கொண்டிருந்தால், எந்த கிரகமான இருந்தாலும் சேர்த்தான். இதனால தான் ஜோதிடனை வந்து என்ன சொன்னால் காலப்பாருன்னு சொன்னான். வைத்தியனை கையப்பாருன்னா வைத்தியன் வந்து என்ன சொல்கிறான்னா கையை பிடிச்சி பார்க்கணும். வைத்தியன் வந்து கையை பிடிச்சி பார்க்கணும், ஜோதிடன் வந்து காலை பிடிச்சி பார்க்கணும். அப்போ ஜோதிடன் வந்து காலை பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பாதசாரத்தில் எந்த இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறது என்பது நித்தமாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரகத்தை வந்து அவன் ஆக்டிவேஷன் கொடுத்தான் என்று சொன்னான். அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னா அந்த புஷ்கர நவாம்சத்தில் போகிற ஒன்று சந்திரன் டெய்லி போவார், சூரியன் 1 மாதம் அங்கே இருப்பார், மற்ற கிரகங்கள் 1 மாதம், ராகு கேதுகள் 1.5 வருஷம், சனி 2.5 வருஷம். இதை இந்த கால்குலேஷனை வச்சே வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் ஜெயிச்சிடலாம். திடீர்னு ஒருத்தர் வருவான் 50,000 ரூபா எப்படிரா கிடைச்சதுன்னு யோசனை பண்ணணும். அப்போ நம்ம பணம் கிடைக்கிற நேரமெல்லாம் என்ன சொல்கிறாங்க, யோசனையே பண்ண மாட்டோம். ஆனால் பணம் கிடைக்காத நேரத்தில் 1000 அறிவை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அப்போ பணம் வருவதற்குண்டான ஆதிபத்தியமுடைய காலங்கள் எல்லாமே, பணம் கிடைப்பதற்குண்டான காலங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மேசராசியில் 7-9 பாதங்கள், சிம்மராசியில் 7-9 பாதங்கள், தனுசு ராசியில் 7-9 பாதங்கள். அதற்கடுத்து ரிஷபராசியில் 3-5 பாதங்கள். 3-5 பாதங்கன்னா அந்த பாதத்திலேருந்து 1 2 3 நின்னணும். அப்போ ரிஷபராசியில் அந்த 9 பாதத்தில் 3வது பாதத்திலும் 5வது பாதத்திலும் பணம் இருக்கிறது. மிதுன ராசியில் 6வது பாதத்திலும் 8வது பாதத்திலும் பணம் இருக்கிறது. 6வது பாதத்திலும் 8வது பாதத்திலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 8வது பாதத்திலே வந்து என்ன சொல்கிறான்னா பணம் இருக்கிறது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா கடகராசியில் அங்கே இருக்கிற 1வது பாதத்திலையும் 3வது பாதத்திலையும் பணம் இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மராசியில் 7-9 பாதங்களில் பணம் இருக்கிறது. கன்னிராசியில் 3-5 பாதத்தில் பணம் இருக்கிறது. துலாத்தில் வந்து 6-8 பாதங்களில் பணம் இருக்கிறது. விருச்சிகத்தில் 1-3 பாதத்தில் பணம் இருக்கிறது. தனுசுவில் 7-9 பாதத்தில் பணம் இருக்கிறது. மகரத்தில் 3-5 பாதத்தில் பணம் இருக்கிறது. கும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 6-8 பாதத்தில் பணம் இருக்கிறது. சரியா? மீனத்தில் 1-3 பாதத்தில் 1-3 பாதமும் அதில் ஸ்டார்ட் ஆகிறது தான். நீங்கள் 1-3ங்கிறது வேறு எங்கேயும் போய் தேடிட்டு இருக்காதீங்க. அப்போ இப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜோதிடத்தை பகுத்து பார்த்து நாம் வந்து அந்த புஷ்கர நவாம்சத்தை வந்து சக்ஸஸ் பண்ணோம். சில பேருக்கு புஷ்கர நவாம்சத்திலே கிரகம் இருக்குது சார், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் வந்து எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுண்ணா,
எந்த ஒரு பொருளையும் தொட்டாத்தான் இப்போ ஒரு மனுஷன் முன்னாடி நின்றுட்டுருப்பான், கூப்பிட்டா காது கேட்காது, தோளில் ஒரு தட்டு தட்டுவான், தோலை தட்டுவான்னு அப்படி திரும்பி பார்ப்பான். எதுக்கு? எந்த கிரகத்தையும் தட்டி எழுப்பணும். ஒரு மனிதனுக்கு சூரியனுடைய நட்சத்திரமாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் என்ன சொல்லலான்னா 1-4 பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் 1-4 பாதத்தில் புஷ்கர நவாம்சம். அந்த 1-4 பாதத்தில் என்ன சொன்னான்னா, ஒரு கிரகம் இருந்தால் சிவனை போய் அப்படி உத்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிச்சு என்ன சொன்னாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். அதற்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தின் மூணாம் பாதம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தின் 3 பாதங்கள், பரணி, புறம், போராடத்தின் 3 பாதங்களில் கிரகம் இருந்தால் மகாலட்சுமி தாயாரை பாருங்கள். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா யார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா சூரியனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது கார்த்திகை நாள், உத்திராட நாளில் கிரகம் இருந்தால் சிவனைத்தான் பார்க்கணும். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் பார்வதி தேவியை பாருங்கள், முழிச்சிருவான். அதற்கடுத்து என்ன சொன்னா திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் ராகு பகவானையோ அல்லது காளி தேவியோ பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கி ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை நீங்கள் என்ன சொல்லணும், குரு பகவானை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை நீங்கள் உங்களுக்கு கிரகம் இருந்தால் குரு பகவானை சந்தியுங்கள். குரு பகவானை சந்திக்காமல் நடக்காது. எனக்கு ஒரு பேங்கில் பணம் வந்திருக்குன்னு ஒரு ஆர்டர் இது இருக்குது. எனக்கு என்ன சொன்னேன்னா எனக்கு செல்லில் ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அப்போ செல்லில் எனக்கு பணம் வந்திருக்குங்கிறது, மெசேஜ் வந்திருக்குங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் எனக்கு கிரகம் இருப்பதுங்கிறத கற்பனை பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த பணத்தை எடுக்கணும்னா கார்டை கொண்டு போய் சொருகணும். எந்த கார்டை? ஏடிஎம் கார்டை சொருகுனா இங்கே புஷ்கர நவாம்சத்தில் என்ன சொல்ல நமக்கு அந்த ஆதிபத்தியம் இருக்குது. ஆனால் எனக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு புஷ்கர நவாம்சத்தில் பணம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதை அந்த பணத்தை எடுப்பதற்கு நாம் எங்கே போகணும்? ஒன்று பேங்க்கு போகணும் அல்லது ஏடிஎம்மில் போய் நம்ம கார்டை சொருகி நம்பரை சொல்லணும். சொன்னால் அந்த பணம் நமக்கு கையில் கிடச்சிடும். அப்போ இருக்கின்ற ஒன்றை பயன்படுத்துவதற்கு அந்த இடத்துக்கு போய் டச் பண்ணணும். டச் பண்ணலைன்னா அது பாட்டுக்கு உங்கள் பணம் கிடக்கும், எடுத்து செலவழிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். என்ன சொல்கிறேன்னா, அதனால் என்ன சொன்னால் நீங்கள் அந்த புஷ்கர நவாம்சத்திற்குண்டான கிரகங்களை அனுதினமும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்போ புஷ்கர நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சம் யாருக்கு கிடைக்கல அப்படின்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் யாருக்குமே புஷ்கர நவாம்சம் இல்லை. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் என்ன சொன்னால் புஷ்கர நவாம்சம் 4 பாதங்களுக்கும் கிடையாது. புதனுடைய நட்சத்திரங்களுக்கு என்ன சொன்னான்னா புஷ்கர நவாம்சம் கிடையாது. அப்போ 9 நட்சத்திரங்களுக்கு புஷ்கர நவாம்சம் கிடையாது. ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்திற்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திற்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா குருவோடைய நட்சத்திரத்திற்கும் ராகுவோடைய நட்சத்திரத்திற்கும் சனியோடைய நட்சத்திரத்திற்கும் இந்த கொடுப்பினை உள்ளது. அப்போ என்ன சொல்கிறான்னா, யார் ஒருவர் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ராகுவோடைய நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம்,
சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுடைய நட்சத்திரத்தின் ஒரு பாதத்தில் வந்து என்ன சொன்னான்னா புஷ்கர நவாம்சம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கேதுவுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யோகம் இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. இதை விட இந்த நட்சத்திரங்களில் வந்து புஷ்கர நவாம்சம் கொடுக்கப்பட்டுள்ளதால் கொஞ்சம் எல்லாத்தையும் விட எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் போர்டிகா இருக்குது. போர்டிகாவில் கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு வசதி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவான். உங்களுக்கு வீடு இருக்குது, ஆனால் 2 வீலர் நிறுத்துகிற மாதிரி வீடு வச்சுருப்பீங்க. இந்த புஷ்கர நவாம்சம் என்பது போர்டிகா உள்ள இருக்கும், 2 கார் நிறுத்துறாப்புல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான். ஆனால் புஷ்கர நவாம்சத்தை பயன்படுத்தணும். ஒரு பொருளை டச் பண்ணாமல் வேலை செய்யாது. அப்போ நம்ம டச் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த கட்டத்தில் சந்திரன் போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும்போதோ நீங்கள் அதை இயக்குனீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான சன்மானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் 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 கிடைக்கும். இது சத்தியம். இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து பரீட்சித்து பாருங்கள். பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம். உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள். இருக்கின்றவர்கள் அதை போய் வந்து அந்தந்த கிரகத்தின் நட்சத்திரத்தோடைய நாயகர்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றி வீரனாக நல்ல பரிமளிக்கலாம், ஜொலிக்கலாம். என்னைக்கிருந்தாலும் நீங்கள் அதை வந்து மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக பார்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் பெரிய வெற்றியாளனாக வாழ்க்கையில் சிறப்பாக வரலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.